வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்குமே நான் உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு கோர்ஸ் குடுக்க போறேன். அந்த கோர்ஸ் என்ன கோர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்வராவது எப்படி அப்படின்ற கோர்ஸ். இப்போ பொதுவா 1,00,000 சம்பாதிப்பது எப்படி அப்படின்றத யார் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1,00,000 சம்பாரிச்சவங்க சொல்லுவாங்க. 1,00,00,000 சம்பாதிப்பது எப்படி அப்படின்றத 1,00,00,000 சம்பாரிச்சவங்க சொல்லுவாங்க. அது சரிடா, நீ ஏன் இத சொல்ற? நீ தான் முதலமைச்சரே ஆகல அப்படின்னு நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு கேட்குது. சம்மந்தப்பட்டவன் சொன்னா அந்த கரெக்ட் டைம் மே 5ல ரொம்ப நல்லா இருக்கும். பட் அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் ரகசியம். வெளியில சில விஷயங்கள் தெரியலாம். சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். அதெல்லாம் அன்பின் வெளிப்பாடு. இருந்தாலும் நான் ஓரலா சொல்றேன். அது உங்களுக்கு லைட்டா பொருத்தமா இருக்கும். நீங்கள் ஒரு வெற்றி பெற்ற நடிகராக இருக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு தோல்வி பெற்ற சிறிய திரையிலும், பெரிய திரையிலும் ஒரு சில படங்களில் நடித்த நடிகர்களாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏ வாய்ப்பு கிடைக்கும். ஒரு எம்பி வாய்ப்பு கிடைக்கும். அதை தக்க வைத்துக்கொண்டு ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கி, அந்த அமைப்பில் சில சேவைகளும், சில வேலைகளும் செய்து நீங்கள் முதல்வர் ஆகலாம். கட்டமைப்பு சரியா இருந்துச்சு அப்படின்னா. இது எதுவுமே இல்லாம புதுசா ஒரு விஷயத்தையே உருவாக்கி ஆகணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கக்கூடிய எல்லார்ட்டயும் போய் நீங்க ரீச் ஆகணும். ஓகேவா? இது காமெடிக்கலாம் சொல்றேன்னு நினைக்காதீங்க. சீரியஸாவே அதுதான். நீங்க எல்லார்ட்டயும் போய் பயங்கரமா ரீச் ஆகுறது அப்படின்றது எப்படின்னா, ஆ அதாவது நல்ல விதமா ரீச் ஆகணும். நல்ல விதம் அப்படின்றது நெகட்டிவா போய் ரீச் ஆயிருச்சு அப்படின்னா, அது கரெக்ட்டா இருக்காது. நான் தான் அப்படின்ட்டு இப்படி எடுத்துட்டு இப்படின்னு பண்ணிட்டா அது நெகட்டிவ் ஆயிரும். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு யாருக்குமே தர்பூசணியா இருந்தாலும் பிடிக்காம போயிரும். ஓகேவா? அப்போ இப்போ அந்த இடத்த தக்க வச்சதுக்கு அப்புறம் நீங்க நிறைய நல்லது செய்யணும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா, நீங்க தொடர்ச்சியா முன்னேறி போய்க்கிட்டே இருக்கலாம். எனக்கு எடுத்து பார்த்தேன். வேற விஷயம் தான் பேசணும் அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் ஜாலியா ஃபன்னா இத பேசி விட்டுட்டு அப்படியே போலாம் அப்படின்றதுனால தான் இத சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா உண்மையிலேயே விஜய் அவர்கள் வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒருவேளை ஸ்டாலின் கட்சியில இருக்கக்கூடிய திறமையான ஆட்கள் உள்ள இருந்திருந்தாங்க அப்படின்னா, அப்ப அந்த கட்சியில திறமையான ஆட்களே இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய திறமையான ஆட்களை பார்த்தா அந்த கட்சியில அவங்கள ஸ்டாலின், உதயநிதி அவர்கள் கிட்ட வரைக்கும் கூட்டே போமாட்டாங்க அவங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு இவன் ஆப்பு வச்சுருவான். அப்படின்ற மாரி பொதுவாவே அந்த எண்ணங்கள் இருக்கும். அதனால தான் பல நபர்கள் லோக்கல்ல ஒரு மாவட்ட செயலாளருக்கும் கீழ அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. சில இடங்கள்ல நானே பார்த்திருக்கிறேன். ஸோ இதுல எவ்வளோ இடங்கள்ல பார்த்திருக்கேன் அப்படி எனக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டத்துல அந்த வாய்ப்பு கிடைச்சது. இது அங்கீகாரமே அவங்களுக்கு கிடைக்காது. அவங்க அப்படி வேற கட்சி தப்பி போறது அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்ப என்ன அப்படின்னா, இதுக்கும் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வியூக வகுப்பாளர் இருப்பாங்க இல்லையா? அவங்க சொல்லிக் குடுப்பாங்க. இத தான் பண்ணணும், இத பண்ணக்கூடாதுன்னு. அது எல்லாமே எதுக்குன்னா, அது வெற்றிக்கான ஒரு விஷயம் தான். ஒருத்தவங்க ஒரு டிவி ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்கன்னா, அந்த டிவி அவங்களுக்கு போய் சேரணும். அது நம்ம டிவியா இருந்தா, அவங்க டிவியா இருந்தா புரியுதா உங்களுக்கு? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. இந்த விஷயம் யாராவது நோட் பண்ணீங்களா? டிவிக்கு அபிஷியல் யூடியூப் சேனல்ல சிங்கிள் போஸ்ட்டோ, சிங்கிள் வீடியோ லைவ் கூட போடல. எப்போ? மே 4 எலக்ஷன் அப்ப. ஏன் போட்டு உட்கார்ந்து பண்ணியிருக்க வேண்டியதானே? நாங்க செலிப்ரேட் பண்ண மாட்டோம். தமிழ்நாடே செலிப்ரேட் பண்ணும். நீ வேணா நியூஸ போட்டுக்கோ. இது யாருக்கு வரும்? எந்த கட்ஸ் இருந்தா வரும்? நெனச்சு பாருங்க. போடல. நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்க. போடல. ஏன் சொல்றேன் அப்டின்னா, அந்த கான்ஃபிடன்ட் லெவலோட உச்சம் இருக்கு இல்லையா? நம்ம தான் ஜெயிக்க போறோம். எல்லாத்தையும் அரேஞ்ச்மென்ட்ட ரெடி பண்ணு அப்டின்ட்டு. அது வரைக்கும் தோக்குறோம்னு என்ன தோத்துட்டு இருக்கீங்க? நான் ஒருவேள ஒரு கட்சியில இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நிலவரம்னா, ஆரம்பத்திலேயே நல்லா இல்லன்னா, நல்லா இல்ல தான். அவங்க தான் முன்னணியில இருக்காங்கன்ட்டு ஃப்ராங்கா சொல்லியிருப்பேன். எந்த கட்சியில இருந்தாலுமே. அப்ப அத சொல்லிட்டு, அவங்கள கட்டுப்படுத்துறது. இது நல்லா இருக்கு, நல்லா இல்லன்னு. இது நான் ஒரு டைரக்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போசிட்ல ஒரு ஹீரோ இருக்கிறாரு. அந்த ஹீரோ நடிக்கிறது எனக்கு புடிக்கல அப்டின்னா, நான் இல்லங்க இந்த டேக் ஓகே இல்ல, நல்லா இல்ல. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. இப்டி இப்டி இருக்குன்னு, அதுல உள்ள நடிகர்கள் சொல்லி பெஸ்ட் ஷாட்ஸ தான் நான் எதிர்பார்ப்பேன். அப்படி எதிர்பார்த்தா தான் எனக்கு திருப்தியா இருக்கும். பார்க்குற மக்களுக்கும் ஓகே இது நல்லா இருக்குன்னு அந்த ஒரு ஃபீல்க்கு வருவாங்க. அவர் நடிக்கிறதே நல்லா இல்ல அப்டின்னா, அது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகும்? புரியுதா உங்களுக்கு? நீங்க அவ்ளோ பெரிய ஆளா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் ஒரு எதார்த்த உண்மைய தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு ஏதாவது கணிச்ச விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில கணிச்ச விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க புது படம் கேப் விடாம அடிச்சு, அந்த சேனல்ல இப்போதைக்கு அந்த பேர்ல தான் அது இருக்கு. ஃபியூச்சர்ல எதனாலும் மாத்துவேன். இல்லன்னா இதுல கமாண்ட் போடணும். அந்த சேனல்ல போயிட்டு அதோட போஸ்டர்லாம் போய் பாருங்க. டேட் பாருங்க. நான் பிரெடிக்ஷன் எந்த அளவுக்கு குடுத்துருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பக்கா பிரெடிக்ஷனா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4, 5 சொல்லவா? ஒரு யூடியூப் சேனல் என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ, அவங்க 1 மந்த்லயே சக்சஸ் ஆவாங்க. அவங்க என்னைக்கு 20,000 சப்ஸ்கிரைபர், 10,000 சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுல இப்போ ஒரு யூடியூப் சாதாரண விஷயம் நீங்க நினைக்கலாம். அத நான் சொல்லியிருக்கிறேன்.
கொஞ்சம் ஹையா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய படம் வந்து டிராப் ஆகும்ன்னு சொல்லி எந்த டேட்ல சொல்லியிருக்கேன்னு வாட்ஸ்அப் ப்ரூஃபோட வச்சிருக்கேன். அந்த ப்ரூஃப் இப்போ வரைக்கும் ஐ திங்க் நம்மட்ட இருக்கு. பட் அதோட ஸ்கிரீன்ஷாட்ட நான் மெயினா ஒரு பிளேஸ்ல வந்து போட்டுட்டேன். அது என்ன பிளேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன புதுப்படம் கேப் விடாம அடிச்சு, அதோட கம்யூனிட்டி போஸ்ட் இருக்குங்க. அதுல போட்டிருக்கேன். அது வந்து ஒரு பெரிய படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படத்துக்கு தான் ப்ரெடிக்ஷன் அது. ஓகேவா? அது 1. சுந்தர் சி அவங்களோட ஜாயின் பண்ணி அது இது பண்ணாங்க இல்லையா? அதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சொல்லியிருக்கிறேன். இது வந்து எப்படி அப்படின்னா, நான் சொல்லிக் குடுக்குறேன். இந்த ப்ரெடிக்ஷன் வந்து எப்படி பண்ணணும்ன்ட்டு. அது ஒரு ஓரமா இருக்கட்டும். தளபதி விஜய்க்கே சொல்லியிருக்கேன்னு வைங்களேன். "என்னடா அத சொல்ற?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா சொல்றேன். தளபதி விஜயோட இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தாங்கன்னா, தளபதி விஜய்ட்ட சொல்லுங்க. இந்த பையன் சொல்றது உண்மையா? ஒரு செக்கப் பண்ணுவோம் அப்படின்ட்டு, அவரோட இன்ஸ்டா ஐடி வாங்குங்க. கூட இருக்கவங்க நெனச்சா வாங்கலாம் இல்லையா? இல்ல தளபதி விஜய்க்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு விட்டு, அவர் பார்த்துட்டு இது உண்மையா அப்படின்னு பார்க்க சொல்லுங்க. அந்த ஐடி எந்த ஐடியிலேருந்து போட்டிருப்பேன்னா, மீரான் தமிழ் அப்படின்ற ஐடியிலேருந்து போய் நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, "தலைவா உங்க திருச்சி, பெரம்பூர் இருக்குல்ல, அங்க நீ தான் ஜெயிக்க போறீங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது." நான் சொன்னது வந்து 1 இயர்க்கு முன்னாடி சொன்ன விஷயம். அதனால அந்த மென்ஷன் வந்து பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் போய் சொல்லியிருப்பேன். இந்த விஷயத்த கமெண்ட்ல காமிச்சாங்களான்னு தெரியல. பட் இன்பாக்ஸ் ரேட் அதையுமே நான் இந்த சேனல்லையும் போட்டிருக்கேன். உங்களுக்காக பார்வைக்கு அப்படின்ட்டு. அது என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, உங்க நேம்ல வந்து டூப்ளிகேட் ஆள்லாம் இறக்க போறாங்க அப்படின்ட்டு. அது உங்கள எந்த வகையிலும் பாதிக்காது. ஏன்னா நம்மள வேணா மத்தவங்கள எல்லாம் வச்சு விடலாம் அப்படின்றது. இந்த தமிழ்நாடு எலெக்ஷன்லயே ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது நடந்திருக்கு அப்படின்னா வெற்றி. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு பின்னாடி போட்ட எஃபர்ட் இருக்கு இல்லையா? நேர்மையா, டிவிகே கட்சி அது ரொம்ப பயங்கரம். எந்த மாரி அப்படின்னா, நேத்து ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். உங்களுக்கே தெரியும். அதாவது எந்த ஒரு ஊரா போகாம அவங்க எப்படி அந்த இடத்த அடைஞ்சாங்க அப்படின்ற மாரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம இதுல. அதுல சொல்லியிருப்பேன் அவங்களோட ஹார்ட் ஒர்க், எஃபோர்ட் அந்த கேண்டிடேட் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா உள்ள இறங்கி வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றது போட்டிருப்போம். ஓகே. இப்போ இதெல்லாம் பேசுறதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வீடியோ கன்டென்ட் கிடைக்கல. அதான் காரணம். ஓகேவா? நெறைய பார்க்கும்போது நெறைய வருது. பட் தளபதி விஜயோட மீம்ஸ் வந்து அப்படியே குத்தா அப்படியே ரவுண்ட் அடிக்கும்போது, வாவ்! இத பேசலாமே அப்படின்னு நமக்கு ஒரு ஃபீல் வரும்ல அதுதான். ஓகே. இப்போ நான் சொல்றேன். இது வந்து ஸ்டாலின் அவங்களுக்கு கூட இந்த வீடியோ நீங்க காட்டலாம். அதாவது உங்க கட்சியில வந்து திறமையான நபர்கள் வந்து மேல வந்து கூட்டு வராத ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? பேசிக்லி ஆப் உழுவுது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஒரு பேச்சு போட்டி நடத்துனாங்க. அதுல நல்லா பேசினவங்களெல்லாம் விட்டுட்டு, நல்லா பேசாதவங்க லிஸ்ட்லாம் எடுத்தாங்க. என்ன காரணம் கேட்டா, சும்மா அழுதவங்க ஸ்டேஜ்ல, இந்த ஃபுட்டேஜ் வேற எதுக்கோ யூஸ் பண்ண போறாங்க போல, அப்படிலாம் எனக்கு திங்கிங் வந்தது. சீரியஸா சொல்றேன். இது நடந்தது. இதுக்கு வந்து நான் சாட்சி அப்படின்றத விட, உதாரணத்துக்கு ஒரு இடத்துல போய் நான் போட்டி அட்டெண்ட் பண்ணேன்னா, அங்க எல்லாரும் பேசிக்கிட்ட விஷயங்கள் தான் இது. அவங்க சொன்ன விஷயங்கள் வச்சு தான் நான் உங்கள்ட்ட நான் இந்த விஷயத்த சொல்றேன். ஓகே. அதாவது ஒரு சாம்பிளுக்கு சொன்னேன். இத கூட விட்டுருங்களேன். ஒரு மெயினான விஷயத்த நான் சொல்றேன். இது ரொம்ப முக்கியமானது. அதாவது ஏன் இது முக்கியமான விஷயம்னு சொல்றேன். ஒருவேள நான் கூட இருந்து அத நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, பொறி உருண்டை. ஒரு கூட்டத்துக்கு போறோம். ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்ரா டேய் எம்எல்ஏ அவரு அப்படின்னு சொன்ன மாரி, ஒரு கேண்டிடேட்டுக்கு குடுக்குறதுக்கு என்னெல்லாம் குடுப்பாங்க? படம் குடுத்தாங்களா? வேல் குடுத்தாங்களா? பரிசு பொருள் குடுத்தாங்களா? அதெல்லாம் ஒரு பொறி உருண்டை தூக்கி வருதுன்னு அத பார்த்துட்டு பவுன்சர் சிரிக்கிறாரு. நீங்க எப்படி நெனச்சு பாருங்க. அந்த பொறி உருண்டையில் ஏதேனும் கலப்படம் செய்திருக்கலாமோ? அப்படியே விஜய் உள்ள போனே அத பிரிச்சு உடைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே குடுத்து ஷேர் பண்ணியிருப்பாரு. இது வந்து பாதுகாப்பானதெல்லாம் அப்படி இப்படி. அதெல்லாம் கிடையாது. ஒரு ரசிகன் விருப்பத்தின் உச்சியில, பாசத்தின் உச்சியில குடுத்த ஒரு பொருள். அந்த வீடியோ வந்தா தான் நீங்க நம்புவீங்களா? நான் கேட்கிறேன். அந்த வீடியோ வந்தா தான் நம்புவீங்களா? ஒரே விஷயம் நான் சொல்லிர்றேன் சீரியஸா. இந்த மாரி பொருட்கள் அது இதுன்னு குடுத்தாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ இளநீ இருக்குன்னா, இளநீல வந்து ஏத்த முடியாதா? ஏத்துனா எதனால ஏத்தி என்னலாம் டேமேஜ் பண்ணலாம்ல? இது வர்றதெல்லாம் பாசத்தின் வெளிப்பாடா வந்தது. அத அவங்க குடிச்சாங்க. அவங்க அத குடிச்சாங்க. லைவா பார்த்தாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து இந்த உயிர் உனக்கானது எடுத்துக்கோ! அப்படின்னு அவரு அடிச்சு எரிஞ்சது இல்லையா? அதுதான். அதனால இந்த மாரி காட்சிகள நான் பார்த்துட்டு இருக்கும்போது, நான் அந்த கட்சியில இருந்தேன்னா, கண்டிப்பா அத சொல்லியிருப்பேன். "இல்ல தலைவரே, பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு. கூட்டம் கூடுறதுன்னு எவனுக்குமே காசு குடுக்கல. முச்சுக்கிட்டு இருக்காய்ங்க" அப்படின்ட்டு. இவ்ளோ விஷயத்த பார்த்துட்டு, கண் கலங்குன தளபதி விஜய் கண் கலங்குன விஷயத்த பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்க? இது வந்து ஃபேக் அப்படி இப்படின்ட்டு நானே பாலிமர்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா, இதான் ஹெச்டி ஃபோட்டோ, இதான் ரியல் ஃபோட்டோ அப்படின்ட்டு. இல்ல இது வந்து ஏஐ ஃபோட்டோ. இது அது, இது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது நானே சொல்றேன். அதோட உண்மை வெளிப்பாடு, அந்த ஃபோட்டோவோட உண்மை வெளிப்பாடு இருக்கு இல்லையா? அது உண்மையா பொய்யான்றதுக்கு ஒரு நடந்த இன்சிடென்ட்ட சொல்றேன். அத ஹெச்டியா கன்வெர்ட் பண்ணேன். ஓகேவா? எனக்கு இது தெளிவா வேணும் அப்படின்னு கேட்டேன். கண்ணீர் இருக்கு இல்லையா? அது கலங்குனதுக்காக ஜெமினியே தெளிவாக்கும்போது குடுத்த விஷயம். ஹெச்டில குடுத்த விஷயம். ஓகேவா? அதுக்காக போய் அப்படியே இதுக்கு வந்து டாட் வை இத பண்ணு. அதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்ல. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க நார்மலா ஒரு ஃபோட்டோ குடுத்தீங்கன்னா, அவங்க அழுகுற கண்டிஷன் அந்த மாரி இருந்தாங்கன்னா, அது வந்து அதுவே எடுத்து குடுத்துரும். ஹெச்டி தரத்துல எடுத்த பிக்ஸ் நீங்க பார்க்கும்போது தெரியும்.
அவர் வந்து கண் கலங்கிட்டாரு. அந்த முகத்திலேயே தெரியும் கண் கலங்கினது. அழுக துளிலாம் தேவையே கிடையாது. எதுக்கு நான் இது இந்த பர்ட்டிகுலரா சொல்றேன்னா, அவ்ளோ பொருள் குடுக்கும்போது வராத அழுகை, அந்த விசில் மாலைய பார்த்த உடனே கண் கலங்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. "இப்படி விலகு விலகு" அப்படின்றது தான் கைய மட்டும் தான் ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு அவரு. அது வந்து என்னன்னா, அந்த உணர்வுபூர்வமான அன்ப வந்து பார்த்துட்டு அவங்களால ஜீரணிக்க முடியாது. ஏன் ஜீரணிக்க முடியாதுன்னா, என்னடா இவ்ளோ அன்பு வச்சிருக்காங்களா நம்ம மேலன்னு. ஏன்னா, அவர் நடிப்பாரு பாரு, அவருக்கு பெரிய கூட்டம் இருக்கும், ஃபேன்ஸ் இருக்கும். அது அவருக்கே தெரியும். அத தானே அவரு பார்த்திருப்பாரு. அ மொத்தமா இவ்வளோ கூட்டத்த வந்து நமக்காக கூடுவாங்க, கத்துவாங்க. நீங்க பார்த்தது என்ன? ஒரு தளபதி விஜய் கட்சிக்காக போட்ட சாங்ஸ்ல நீங்க டிவில பார்த்திருப்பீங்க. லைவ்ல பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன். நெறைய பேர் பார்த்திருப்பீங்க சொல்றேன். அப்ப அந்த ஃபுட்டேஜ்லாம் பார்க்கும்போது அதோட ஆரா இருக்கு இல்லையா? அது ரொம்ப ஹையா இருக்கும். தளபதி விஜய் அப்படி பார்க்கும்போது அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்மைல், அந்த கண் கலங்குற அந்த மொமெண்ட் இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு கிடைச்சிருக்கா? நம்ம பார்த்துருக்கோமா? எம்ஜிஆருக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். வீடியோ ஃபுட்டேஜ் இல்லன்னா, ஃபோட்டோ ஃபுட்டேஜ்லாம் இருக்கு. அவர கட்சிக்கு ஆண்டதுன்ட்டு. இப்ப பார்த்தீங்களா, அப்படி உச்சத்துக்கு போயிட்டு இவரு எம்ஜிஆர விட அவரு ஓட்டு பெர்சன்டேஜ் கூட வாங்கிட்டாருன்னு வச்சிருக்காங்க. நெனச்சு பாருங்க. ஐ திங்க் அவர் 33 இவரு 34.8ன்னு போட்டிருந்தாங்க. ஐ திங்க் நான் பார்த்த பெர்சன்டேஜ் வரைக்கும் சொல்றேன். அப்படியே முன்ன பின்ன போட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது வெற்றிக்கு பின்னாடி உள்ளது. ஆனா வெற்றிக்கு முன்னாடியே வந்து கணிச்சிருந்தா விஜயோட வெற்றியே இருந்தாலும், குளத்தூர்ல ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா? அதோட சீக்ரெட் சொல்லவா? சீக்ரெட். நேத்து சொன்னேன் இல்லையா? எனக்கு சில சீக்ரெட்லாம் தெரியும் முன்னாடியே அப்டின்ட்டு. சரி உங்களுக்காக சொல்றேன். என்ன? அதாவது ஒரு சேனல் ஓகேவா? ஆச்சரியமா இருக்கும். "என்னடா சொல்ற?" அப்டின்னு கேட்பீங்க. அ எனக்கு இந்த நாலேட்ஜ் இருக்கா? அப்டின்றத வந்து சொல்றதுக்கு ஒரே ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல் வந்து என்னன்னா, அவங்க கூட இப்ப கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த சேனலுக்கு நான் கொஞ்சம் பண்ணி குடுத்தேன். அவங்களே வெளியில வந்து இந்த பையன் சொல்றது உண்மைதான். இவனுக்கு கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் தெரியும் யூடியூப் பத்தி அப்படின்னு அவங்க சொன்னா மட்டும் இன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து கேட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன். அந்த இதுல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸ்டாலின் தோல்விக்கு இதுதான் காரணமான்னு கேட்டீங்கன்னா, இதுவும் மிகப்பெரிய காரணம். உங்களுக்கு ஷாக்கா இருக்கும். ஆனா இது உண்மை. ஒரு சேனல் ஓகேவா? 15 வீடியோ தான் அந்த யூடியூப் சேனல்ல இருக்கும். அது டிவிகே வாரியர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர்ல இருக்கலாம். 15,00,000 சில்ற வியூஸ் போயிருக்கும். அதாவது 1,50,000 மில்லியன் வியூ போயிருக்கும். 1,50,000 மில்லியன் வியூ ரொம்ப முக்கியம். இனிமேல் போகக்கூடிய அந்த வீடியோ ஒவ்வொரு வியூவும் தமிழ்நாடு முழுவதும் போகும். ஆனால் இதற்கு முன்பாக போனது அந்த வீடியோக்கு ஒரு லொகேஷன் வைக்கலாம். ஓகேவா? எடிட்ல போயிட்டு ஒரு வீடியோல. அது எந்த இடம் வைப்பாங்கன்னா, சென்னை வைப்பாங்க, குளத்தூர் வைப்பாங்க. அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டாலின சுத்தி, 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 சுத்தி வச்சிருப்பாங்க. என்னடா சொல்ற? இதெல்லாம் என்னடா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் உண்மையான்னு கேட்டீங்கன்னா, இதுதான் டிவிகே வாரியர்ஸோட ஐடி விங். சரி ஓகே. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்பீங்க. அதுல வந்து டேட் சொல்லவா? டேட் டேட்ஸ்லாம் நீங்க ரொம்ப சரிங்களா? ஐ திங்க் மே 4ன்னு நினைக்கிறேன். சாரி ரிசல்ட் டேட் சொல்றேன் பாருங்க. டிசம்பர் 11. கண்ண மூடிட்டு என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு கேட்காதீங்க. இதுல வச்சிருக்கேன் வேணா போட்டு விடுறேன். நீங்க யாராவது கேட்டீங்கன்னா அந்த வீடியோ அன்னைக்கு தான் ஏறுனுச்சு. அப்பனா நீ தான் காரணமா ஸ்டாலின் தோத்ததுக்குலாம் வந்துடாதீங்க. அதுக்கு காரணம் வந்து டிவிகே வாரிஸ் காரணம் ஓகேவா? அவர் இப்ப வேணா நான் சிரிக்கலாம். ஆனா அவர் உண்மையிலேயே ஒரு சில இதெல்லாம் பார்க்கும்போது அவர் கண் கலங்கி வாய் கொஞ்சம் வெள்ள பல்லு அந்த பல்லு தெரிஞ்சது அழுதுட்டார் இல்லையா? அத பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது. அவர் கூட நீங்க ஜெயிச்சு வச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்திருக்கும் இல்லையா? அது எனக்குமே வந்தது. நம்மளோட முன்னாள் சீமன் அவ சி நம்மளோட முன்னாடி சிஎம் இது வந்து நக்கலா பண்றேன்னு தயவு செஞ்சு நினைச்சுறாங்க. நக்கல்லாம் கிடையாது. சீரியஸா அந்த ஒரு மொமெண்ட்ல வந்து மீம் நெறைய இன்ஸ்டால பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்ல உள்ளவங்க வந்து நான் பேச்சு படிக்க போற டயத்துல வந்து இருப்பாங்க இல்லையா? அவங்க பேச்சாளர்களா போனவங்க. அவங்க வந்து ஒரு பொறுப்புல இருக்காங்க. திமுகல. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ஸ்டேட்டஸ் வைக்கும்போது, இவரெல்லாம் சென்னைக்கு போனாரு ஒண்ணும் இல்லாட்டி சரி ஓகே நான் விஷயத்துக்கு வரேன். நான் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வந்துடுறேன். அந்த குளத்தூர்ன்ற பர்ட்டிகுலர் ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கு இல்லையா? குளத்தூர்னே மேல போட்டிருக்கும். அதுல வந்து சர்க்கார் வீடியோ இருக்கும். அதுல ஸ்டாலின் விஜய் அவர்களும், உதயநிதி அவர்களும் வருவாங்க. நான் டேட்டே சொல்லிட்டேன். அது மாறி மாறி போகும்போது வளைச்சு அதோட ஷார்ட்ஸ் வியூலாம் அந்த ஏரியால உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் போகும். ஓகேவா? மொபைல் பார்க்குறவங்களுக்கு மட்டும் போகும். அப்படியே வளைச்சு போய் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டாலின் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துருவாங்க. இதுக்கு யார் மெயின் மூல காரணமா இருப்பா அப்படின்னு எனக்கு தெரியாது. என்னடா இவன் ரொம்ப தெளிவா பேசுறான். இவன் தான் காரணம்லாம் தயவு செஞ்சு வந்துராதீங்க. என்னுடைய பிரெயின் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது வேலை கொடுத்தா அவங்களுக்கு செய்வோம். ஓகே விஷயத்துக்கு வரேன். அப்போ என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னால இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னா, கண்டிப்பா நடந்திருக்கு. இது வந்து முன்னாடியே கணிச்சிருந்தாங்க அப்படின்னா,
சில விஷயங்கள பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு நாள் தற்கூரின்னு சொல்லும்போது, அவங்க வெறியாயி மாத்தி ஓட்டு போடுறது. அவங்க குடுத்த பணத்த வாங்கி அதில யூனிஃபார்ம் வாங்கி போட்டு, அதில ஆப்படிக்கிறது. இதெல்லாம் நடந்திருக்கு. உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இப்ப நான் சொல்ற இந்த டீட்டெயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமானது. அப்போ ஒரே ஒரு ஷார்ட்ஸ் தான் காரணமான்னு கேட்டா, ஒரு ஷார்ட்ஸ் ஒரு 80% 90% காரணம் தானே! நம்பி தான் ஆகணும் நீங்க. ஏன்னா நான் தான் சொல்றேன்ல, லொகேஷன்ல போயிட்டு ஒரு ஷார்ட்ஸ்க்கு பர்ட்டிகுலரா வச்சு, அந்த சரவுண்டிங்லயே சுத்துற மாரி ஆயிட்டு, இப்ப வந்து அந்த ஷார்ட்ஸ் வந்து லொகேஷன் என்ன இருக்கும்? இந்தியான்னு ஓவராலா மாத்தி விட்டுருப்பாங்க. அத பண்ணது யாரு? இவ்ளோ தெளிவா சொல்றியே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படிதான் நடந்திருக்கு. அதனால நான் சொல்றேன். ஓகேவா? அதனால ஐடிவிங்கோட பவர் அப்படின்றது ரொம்ப பயங்கரம். பிராண்ட் விஜய் ஓகே. கமல் பிராண்ட் தானே. ஏன் அவரு வின் பண்ணல? அவர் திமுகவை எதிர்த்து ஸ்ட்ராங்கா அந்த டயத்துல பேசல. ஓகேவா? அந்த ஸ்ட்ராங் அதுதான் வந்து என்னைக்குமே நிக்கும். அவரோட வெற்றிக்கான அந்த ஒரு 10 விஷயங்கள் வேணா நான் வேணா கமெண்ட்ல வேணா பின் பண்ணி வைக்கிறேன். இவங்க தான் என்னோட எதிரின்னு ஸ்ட்ராங்கா சொல்றது இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட்டு. ஆ அதுக்கப்புறம் யார் வந்தாலும் நான் தான்டா சிஎம் வேட்பாளர். ஓகேவா? இதெல்லாம் வந்து விஜயோட நாலேட்ஜ், விஜயோடைய அந்த மைண்ட். ஜெயிச்சே ஆகணுன்ற மைண்ட். ஓகேவா? இது எல்லாமே சேர்ந்து தான் இது போச்சு. பட் என்ன அப்டின்னா, ஒரு சாதாரண ஒரு கேண்டிடேட்ட வச்சு உன்னை வீழ்த்து அப்டின்ட்டு செய்ற விஷயங்கள் அது இதுன்னு பார்க்கும்போது என்னமோ பேரு. சரி விடு. ஆக மொத்தம் தோற்கடிச்சுட்ட அப்டின்ற மாரி. இப்ப வந்து நான் சொன்னேன் இல்லையா? அந்த விஷயம் வந்து ஐடி விங் வந்து அப்டி வேல பார்த்து விட்டுருக்காங்க. ஓகேவா? அதனால வந்து இது இன்னும் இந்த கட்சி ரொம்ப பயங்கரமா போகும்போது, அது வந்து பயங்கரமா இன்னும் ஜெயிக்கும். இந்த கட்சிய வந்து நீங்க வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறது அடுத்த 5 ஆண்டு காலத்துல வந்து சாத்தியமா? சாத்தியம் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை வைத்தும், அந்த பிராண்டோட வேல்யூ இருக்கு இல்லையா? அத வச்சும் பொறுத்தது. கூட்டணி வைக்காமயே ஒருத்தவங்க வந்து எந்த இடத்துல வந்து நின்னு ஜெயிச்சுட்டு, இப்போ வந்து "யார் வாரா 10 பேரு வந்தீங்கன்னா உங்களுக்கு" அப்படின்ற மாரி, "வரலன்னா போங்கடா" அப்படின்ற மாரி இருக்கிறாங்க. போய் தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, நிலைமை அந்த மாரி வந்துருச்சு. எதிர்க்கட்சி ஒண்ணும் இல்லாம போறது அப்படி இப்படின்ட்டு. ஏன்னா பொதுவா ஆளுநர் வந்து அப்படியே விட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அதுக்குன்ட்டு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க இல்லையா? அதனால ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நேரமா பேசாம இருந்திருப்பாங்க. சூப்பரா பேசியிருப்பாங்க. முழுக்க முழுக்க வந்து பாலிடிக்ஸ் பேசக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு ரீசன் தான். நான் சொன்ன மாரி இந்த இன்ஸ்டால உள்ள வீடியோஸ்லாம் பார்த்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது, இந்த மீம்லாம் ரொம்ப பயங்கரமா போய்க்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் அந்த வீடியோ லென்த் வீடியோ போட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா நான் பார்த்த எல்லா வீடியோவுமே வந்து எனக்கு சவுண்டோட கேட்கணும்னு தான் ஆசை. பட் இதுலயே நான் எக்கச்சக்க தகவல் சொல்லியிருக்கேன் போல. பார்த்தீங்களா? இன்ஸ்டாக்குள்ள போனாலே விஜய் தான். எவ்வளோ பெரிய சோசியல் மீடியா பார்த்தீங்களா? பவர் ஆஃப் சோசியல் மீடியான்னு வேணா வச்சுக்கலாம். த கவர்ன்மென்ட் ஸ்டாப்ட் ஹிஸ் மூவி சோ ஹி பிகேம் த கவர்ன்மென்ட் விஜய். நான் கரெக்ட்டா வைக்கும்போது சிகரெட்ட தூக்கி போடுற அந்த சீன் வருது. எதுவுமே எதர்ச்சி கிடையாது. சாரி எல்லாமே எதர்ச்சை. சும்மா அப்படின்னு கிடையாது. இந்த தாவைக்கா ஜெயிச்சா மொட்டை அடிப்பேன்னு சொன்னதெல்லாம் மட்டும் அடிச்சு விட்டது. நெறைய அண்ணா 0 பாருங்கன்னு போட்டு சீமான கலாய்ச்சு ஒரு மீம் போட்டிருக்காங்க. எக்கச்சக்க மீம். ஆனா மீம்ல வந்து என்ன ஸ்பெஷல் அப்புட்ன்னா, இந்த வீடியோல அதெல்லாம் வந்து பார்த்து இது பண்ண முடியாது. கொத்து கொத்தா மீம் போட்டிருக்காங்க. பயங்கரமான மீம் போட்டிருக்காங்க. நம்ம சேனல்லே ஒரு மீம் இருக்கும். விஜய் சிஎம் ஆக முடியாது அப்படின்னு போட்டு ஒரு விளக்கம் குடுத்திருப்பேன். மே 4ன்னு சொல்லிட்டு. அத பார்த்தோனே நான் எதிரா போட்டிருக்கேன்னு நெனச்சுறாதீங்க. அந்த மீம்க்கு விளக்கம் குடுத்துடுறேன். மீம்னா விளக்கம் குடுக்காமயே புரியணும். பட் அந்த கேரக்டர் விளக்கம் குடுத்துடுறேன். ஒரு பையன் வந்து ஒரு 21 போஸ்ட்ல வந்து அடிச்சு மில்லியன்ல வந்தான் இல்லையா? இன்ஸ்டாக்கு ரிப்ளை பண்ணாம இருந்தான் இல்லையா? போட்டி கவுல் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த பையன் பேரு. ஷூஸ்லாம் வச்சு பண்ணாம்ல ஒரு மரக்கட்டை வச்சு ஆடிக்கிட்டு. அத கீழ போட்டுட்டு மே 4ன்னு போட்டிருப்பேன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, விஜய் சிஎம் ஆயிருவாருன்ட்டு. இத நான் முன்னாடியே போட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி நெறைய சொல்லிட்டோம். நீங்க அழக்கூடாதுன்னு தான் நெனச்சோம். அழுகணும்னு நெனைக்கல அங்கிள் அப்படின்னு போட்டு அழுவாதீங்க. அது இத என்னதான் அப்படி சொன்னாலுமே அது கொஞ்சம் ஒரு ஃபீலா இருக்கு. எனக்கு நிஜமா ஃபீலா தான் இருக்கு. இங்க இருங்க. உனக்கு சீட் இல்ல. ஓன் த சீட். இதெல்லாம் வந்து இன்னொருத்தன் பொறந்து தான் வரணுமா? அப்படின்ற மாரி இது. ஏன்டா அவ்ளோ ஹைப் குடுக்கணும்? அந்த பிக் அந்த மாரி. அங்க உங்களுக்கே தெரியும். சினிமா துறை சார்பா இது நடக்கும்போது, ஜி.எம். ஜெயலலிதா அவர்கள் வந்து அவருக்கு சீட்டே இல்லன்ட்டாரு. அப்படின்ட்டு அந்த இஷ்யூலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அது அப்படிப்பட்ட ஒரு இடம். இங்க பாருங்க, எவன்டா இவன்? இவன தியேட்டர்ல போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு போட்டு போட்டு விட்டுருக்காங்க. ஆசம் தான். ஓகே. நெறையா இருக்கு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து அந்த மீம் மட்டும் நான் எடுத்துட்டு வந்து வேணா போடுறேன். சூப்பர்வா இருக்கு. அதுல உள்ள இது. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு இப்ப ட்ரெண்ட்ல போறது.
இந்த கை கட்டி விஜய் தூக்கி ஒண்ணு போட்டிருந்தாங்க இல்லையா? அது ரொம்பவே வைரல் இன்ஸ்டால. நியூஸ்ல போய்க்கிட்டே இருக்கும்போது ஓட்டு போட்ட அது உள்ளது. அது ரொம்பவே அழகா இருந்தது. வீடியோ முடிச்சுக்கலாம்.